நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இளைஞர் இயக்கத்தின் சார்பாக லெந்துகால நற்செய்தி கொண்டு வந்திருக்கோம். இசப்பா இறை செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம். தேவனே, இந்த பாடல், செய்தி மற்றும் இந்த வேத வாசிப்பு ஆகிய மூன்றிலும் கூட கர்த்தாவே நீங்கள் மகிமைப்படுவீராக. இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொருக்கும் இது ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இன்றைய நாளிற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதுவே. ஆமீன். உரிய பெருமை
ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த காலம் முழுவதும் கிருபை அன்போடு பாதுகாத்துக்கொண்டு நீங்கள் இயேசுப்பாத்துக்காக கோடிக்கொடு நன்றிங்க. இயேசுப்பா என்னை விதத்திரம் பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுப்பா இந்த வேலையில் கூட இந்த காணொலி மூலியமாக வசனத்தை தியானிக்க வந்திருக்காங்க. இயேசுப்பா இந்த தியானத்தை ஆசீர்வதிங்க. இயேசுப்பா நிறைய பேர்த்துக்கு இந்த வசனங்கள் புரிய கிருபை செய்யுங்க. இயேசுப்பா நிறைய பேர்த்துக்கிட்ட போக கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபை மக்களுக்கு திருப்பூர் ஒன்று இளைஞர் இயக்கம் சார்பாக அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய உணர்வுகளை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமாக இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அதை 3 விதமாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பேஷன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும்போது தேவனின் அன்பு. இரண்டாவது ப்ரொவிஷன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும்போது தேவனின் தயவு. மூன்றாவது ப்ளஷர் ஆஃப் காட் அப்படிங்கிறது தேவனுடைய மகிழ்ச்சி, தேவனின் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஷன் ஆஃப் காட், அதை லவ் ஆஃப் காட் அப்படின்னு கூட சொல்லலாம். தேவனுடைய அன்பு அது எப்படி இதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. கெட்டு போகாமல் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் நம்ம மேலே வச்சுருக்க அன்பை அது வெளிப்படுத்துகிற விதமாக இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறையா பாவம் செய்கிற மக்கள் இருந்தாங்க, பாவிகளும் இருந்தாங்க. அவங்களெல்லாம் ரட்சிக்கும் விதமாக தான், அவங்க கெட்டு போகாமல் இருக்கிறங்காட்டி தான் ஏசப்பா அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார். அதில் தேவனுடைய அன்பு வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பசங்களை எங்கேயாவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம யாரும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு நம்ம பசங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா ஆபிரகாமை ஈசாக்கை பலியிடுறதுக்காக ஏசப்பா கொண்டு வர சொன்னார். அந்த டைம்லேயும் கூட பார்த்திங்கன்னா ஆபிரகாம் விசுவாசித்து ஈசாக்கை பலியிடுறதுக்காக அங்கே கொண்டு போனாங்க. அந்த அன்பை ஏசப்பா பார்த்து பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே அப்படின்னு சொல்லி அந்த ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு ஆடை பலியிட்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த அன்பு நம்ம ஏசப்பா மேலே வச்சுருக்க அன்பை அன்பின் மூலிமா அவரும் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. இது தேவனின் அன்பு அப்படிங்கிற பேஷன் ஆஃப் காட் அப்படிங்கிறதுல வரும். இரண்டாவது பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் ஆஃப் காட், தேவனின் தயவு. தேவனுடைய தயவு இதில் இந்த வேர்ஸில் எப்படி வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தயவு அப்படிங்கிறது இதில் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பி பாவிகளை ரட்சிப்பதற்காகவும் அவங்களெல்லாம் நித்திய வாழ்வை அடையும்படி செய்வதற்காகவும் அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூலோகத்துக்கு அனுப்புனார். அது தயவில் வெளிப்படும். நம்ம எப்படி இருந்தால் போகட்டும் அப்படின்னு சொல்லி கூட விட்டுருக்கலாம். ஆனால் அது விடாமல் நம்மளாம் நல்லா இருக்கணும், நம்ம கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக கொடுத்து அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அது தேவனுடைய தயவில் வரும். மூன்றாவது பார்த்திங்கன்னா ப்ளஷர் ஆஃப் காட், தேவனின் மகிழ்ச்சி. தேவன் எதன் மூலிமா மகிழ்ச்சி பெறுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வசனத்தின் மூலிமா நம்ம மேலே அன்பு கூறுறாரு ஏசப்பா. கடவுள் நம்ம மேலே அன்பு கூறுறாரு, நம்ம மேலே தயவு வச்சுருக்காரு. எப்படி மகிழ்ச்சி பெறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி பாவிகளாக இருக்கிறவங்களாம் ரட்சிக்கப்பட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த பாவங்கள்லாம் நம்ம விட்டு நீங்கி நம்மெல்லாம் பாவம் செய்யாமல் இருக்கும் பொழுது தான் தேவன் அந்த மகிழ்ச்சியை பெறாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுதான் இந்த 3 விஷயம். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின்,
கொஸ்டின் கேட்கணும். அது என்னன்னா, ஏன் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சிலுவையில் அறையப்படணும் அப்படிங்கிறது வந்து அதான் கொஸ்டின். ஏன் வந்து அறையப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் மேலே நம்மளுக்கு ஒரு ஃபெய்த், அதாவது பிலீவ் வரணும், அதாவது நான் விசுவாசம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அதுக்கப்புறம் இரண்டாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டர்னல் லைஃப், அதாவது நித்திய வாழ்வு. நித்திய வாழ்வை நம்ம எல்லாருமே நித்திய வாழ்வு பெரும்படியாக ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஏசப்பா வந்து சிலுவையில் அறையப்பட்டார். அதுலேயும் இன்னொரு விஷயங்கள் பார்த்தோம்னா, பாவத்தில் மூழ்கிய மனிதர்களுக்கு உயிர் கொடுக்க வந்து இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்டார், அது ஒன்று. ரெண்டாவது வந்து பாவத்தில் மூழ்கிய மக்களை மீட்பதற்காக இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்டார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, பாவத்தில் இருந்த மக்களுக்கு நித்திய வாழ்வை தரும்படியாக இயேசப்பா சிலுவையில் அறையப்பட்டார். இந்த 3 விஷயம் இருக்குது. அதனால நம்ம மீது வச்சிருக்க அன்பு, நம்ம மேலே வச்சிருக்க அன்பின் மூலியமாகவும் நம்ம மேலே வச்சிருக்க தயவின் மூலியமாகவும் தான் இயேசப்பா வந்து சிலுவையில் அறையப்பட்டு நம்ம பாவத்தெல்லாம் கழுவுனார். அதனால நம்ம இப்போது இனி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இயேசுவை வந்து நம்ம இருதயத்திலே ஏற்றுக்கொள்வோம், அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம், அவர் எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தையை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். அன்புள்ள இயேசப்பா, இந்த காலம் முழுதும் கிருபை அன்போடு பாதுகாத்து கொண்டீங்க இயேசப்பா. அதுக்காக கோடிக்கொண்டு நன்றிங்க இயேசப்பா. இனிமேல் பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. இயேசப்பா, இந்த வேலையில் கூட இயேசப்பா நாங்கள் இந்த தியானிச்சு இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரங்க இயேசப்பா. இயேசப்பா, இந்த வார்த்தைகள் நிறைய பேருக்கு புரிய கிருபை செய்யுங்க இயேசப்பா. நிறைய பேர்கிட்ட போக கிருபை செய்யுங்க இயேசப்பா. நிறைய பேர் இந்த வார்த்தையின் மூலிமா இயேசப்பா உபயோகப்பட கிருபை செய்யுங்க இயேசப்பா. அவங்களுக்கு இயேசப்பா எல்லா விஷயத்தையும் நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. இயேசப்பா, நீங்களே கூட இருந்து பலப்படுத்துங்க, எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இரக்கமுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கிருபைகளை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. சப்பா, நாங்கள் என்ன நோக்கத்தோடு மண்டே வந்திருக்கிறோம் என்று தேவரை நீர் அறிந்திருக்கிறேன் தகப்பனே. சப்பா, இந்த வாலிப கூட்டத்திற்காக கூட கர்த்தாவே நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இதை விசேஷமாய் நாங்கள் நடத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்தீரே தகப்பனே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சப்பா, ஆமாம் கர்த்தாவே, நாங்கள் கேட்ட செய்திகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க தகப்பனே. சப்பா, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? நம்முடைய வசனத்தினால் மாத்திரம் தகப்பனே. சப்பா, அதே போல கர்த்தாவே, நாங்கள் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களையும் வார்த்தைகளையும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடத்தி கொள்ள நீர் கிருபை செய்யுங்க தகப்பனே. சப்பா, ஆமாம் கர்த்தாவே, அப்படியாக கூட கர்த்தாவே விசேஷமாய் பேராயருக்காக கூட ஜெபிக்கிறோம். அவர் செய்து கொண்டு வருகிற ஊழியங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதை மென்மேலும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க தகப்பனே. ஆமாம் கர்த்தாவே, அப்படியாக கூட கர்த்தாவே யூத் ஜெனரல் செக்ரட்டரி ரெவரண்ட் ஜோஷ்வா ஐயாக்காக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. சப்பா, அவர் செய்து கொண்டு வருகின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக கூட கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த காணொலி வாயிலாக கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க நீர் எங்களுக்கு கிருபை இந்த நேரத்தை கொடுத்து கிருபை செய்தீரே தகப்பனே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சப்பா, ஆமாம் கர்த்தாவே, அப்படியாக கூட கர்த்தாவே எங்களுடைய திருப்பூர் ஒன்று குருசேகர் ஆயருக்காக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆயரம்மாவிற்காக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. சப்பா, நீர் அவர்களுடைய ஊழியங்களை தாங்கி வழி நடத்துங்க தகப்பனே. ஆமாம் கர்த்தாவே, அப்படியாக கூட கர்த்தாவே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.